ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இன்றைக்கி குலாப் ஜாம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் மில்க் பவுடர் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு கப் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது தேவையான அளவு நாங்கள் மில்க் பால் இளம் சூடாக எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒத்தி குழைக்கணும். மற்றது நெய் எடுக்கிறேன். நான் 10 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். பேக்கிங் பவுடர் நாங்கள் 1/2 டீஸ்பூன் எடுக்க போகிறேன். செய்முறைக்குள்ள போவோம். இப்போ நான் இந்த மில்க் பவுடரை இதில் ஆட் பண்ணுறேன். அதோட இந்த மைதா மாவையும் சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் 2 பிஞ்ச் 2 ஃபிங்கரால் எடுத்தீங்களாக்க பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேருங்க. ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு நாங்கள் சால்ட் ஆட் பண்ணினா இன்னும் ஸ்வீட் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி 10 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நெய்யை நான் மிக்ஸ் பண்ணுறேன். 2 மேசக்கரண்டி விட்டோம்னா ஓகே. இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இது நாங்கள் சப்பாத்திமா ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி இறுக்கி நல்லா பிசைஞ்சு குழைக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக நாங்கள் செய்யணும். அப்போ தான் நல்ல இதாக இருக்கும். குலாப் ஜாம் இப்போ வடிவாக நல்ல வடிவாக அப்படியே எல்லாத்தையும் முதல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டான சூடான பாலில் நான் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியிலையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் மில்கில் செய்யக்கில் இன்னும் நைஸாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் இப்படி வடிவாக கொஞ்சமாக அப்படியே உலர்த்தி குழைச்சோம்னு சொன்னால் தான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா இறுக்கமாக செய்கிறோம்னா எங்களை குலாப் ஜாமுன் இறுக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இப்படி போல் மாதிரி இப்போ நான் இப்படி குழைச்சி எடுத்துட்டேன். மேலெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டிங்கன்னா சரி. இப்போ நான் போல் பண்ண போகிறேன். சின்னதாக இப்படி நாங்கள் போல் பண்ணினோம்னா ஓகே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நல்ல வடிவாக உள்ளங்கையில் வச்சு அப்படி நாங்கள் லட்டு பிடிக்கிற மாதிரி நல்ல வடிவாக அப்படி பிடிச்சி எடுத்துட்டோம்னா ஓகே. இப்போ இதை எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்த பவுலில் 3/4 கப் சீனி எடுக்கிறேன். எதால் இருந்தாலும் ஓகே. நீங்கள் எடுக்கிற 3/4 கப்பால் நீங்கள் எடுக்கிற அளவு 1/2 கப் எடுத்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி சேருங்க. 3/4 கப் எடுத்தீங்கன்னா 3/4 கப் தண்ணி எடுங்க. இப்போ நான் 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அதால் 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். அது சீனி கரைஞ்சி வரும் வரைக்கும் அது பாகு மாதிரி காய்ச்சோன மண்டியில் சீனி கரைஞ்சி கொஞ்சம் சூடாக இருக்கேங்க, லைட்டான சூடாக இருக்கேங்க. நாங்கள் இந்த குலாப் ஜாம் பொரிச்சதை இதோட நாங்கள் சேர்த்துக்கோம். அப்போ இது சீனி கொஞ்சம் கரையிட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இனி இது எல்லாத்தையும் நான் இந்த பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் மெல்லிய நெருப்பில் ஆகலன்னு நல்ல கூடுதலான நெருப்பில் நாங்கள் பொரிச்செடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க. இதை நாங்கள் எண்ணெயிலையும் பொரிக்கலாம், இல்லாட்டி நெய்யிலையும் பொரிக்கலாம். இப்போ இதை சூடான அந்த பானி நாங்கள் ஆல்ரெடி காய்ச்சி இருக்கு தானே, அந்த இதுக்குள்ள சீனி பாகுக்குள்ள இந்த இது எல்லாத்தையும் இந்த கோல்டன் ப்ரௌனாக இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டுது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் இனி அதுக்குள்ளே போட போகிறேன். இப்படி கொஞ்சம் சூடாக அதுக்கும் சூடாக இருக்கணும், இதுக்கும் சூடாக இருக்கணும். அப்படியான டைமில் நான் இந்த பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்போ பாவுக்குள்ள நான் சேர்க்கிறேன். பார்த்திங்களா இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அதை நல்ல வடிவாக இனி நான் 5 மணி நேரம் இப்படியே மூடி விட போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விட போகிறேன். 5 மணி நேரத்துக்கு பிறகு தான் நாங்கள் இதை சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ 5 மணி நேரம் ஆயிட்டுது. பார்த்தீங்களா நல்ல வடிவாக ஒரே கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இந்த மாதிரி பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.